பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, அழிந்து போவாய். அறிவுடையவர்கள் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவதில்லை. சிற்றின்பத்திற்காக தீயதை நாடுவதில்லை. பயன் கருதி பழிவரும் செயல் செய்வதில்லை. உன் செல்வம் உன்னை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமா? பிறர் பொருளை விரும்பாதே. புலன்களை வென்றவன் வறுமையுற்ற போதும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவதில்லை. நல்லவன் சில நேரம் மனம் தடுமாறி தவறு செய்தாலும் கேடு வந்து விடுகிறது. கவனமாயிரு. ஆசைப்படாதவனை தேடித்தான் அனைத்தும் வந்து சேர்கிறது. இது வாழ்வின் ரகசியம். உணர்ந்து கொள். எதையும் நாடாது இருந்த காமராசரைத்தான் எல்லா பதவிகளும் நாடி வந்தன. பிறர் பொருளுக்கு ஆசைப்படுபவன் அழிகிறான். ஆசைப்படாதவன் வெல்கிறான். தன்னிடம் இருக்கும் தங்கக்கட்டிகளை மறந்து தரையில் கிடக்கும் சில்லறை காசுக்கு ஆசைப்படுபவன் ஆடைகளை கிழித்து கொண்டு அரை நிர்வாணமாய் நடந்து போகிறவனுக்கு சமமானவன். ஆசை என்பது ஆசையல்ல, நரகத்திற்கு இட்டுச் செல்லும் பாதை. அதிகாரம் 18, வெகுகாமை. திருக்குறள்.